அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, காட்டேரியுடைய ஏவல் பிரயோக சக்கரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது இந்த காட்டேரியுடைய ஏவல் பிரயோக சக்கரத்தை எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, உண்மையிலேயே நீங்கள் எதிரிகள்னால ரொம்ப துன்புறுறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை, ஆனால் எதிரிகள் எங்களை வாழவே விடமாட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏவல் பில்லி செய்வனின்னு செஞ்சு எங்கள் குடும்பத்தை ரொம்ப கஷ்டப்பட வச்சுட்டாங்க. எதிரிகள் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது. எதிரிகள்னால உண்மையிலேயே கஷ்டப்படக்கூடியவங்க இந்த காட்டேரி ஏவல் பிரயோக சக்கரத்தை எதிரிகள் மேலே நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா, நீங்கள் பட்ட கஷ்டத்தை விட பல மடங்கு அவங்க அந்த கஷ்டத்தை படுவாங்க. சரிங்களா? அப்பேற்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த முறை தான் இந்த காட்டேரி ஏவல் பிரயோக சக்கர முறை. சரிங்களா? இந்த காட்டேரி ஏவல் பிரயோக சக்கரத்தை எதிரிகள் மேலே நீங்கள் ஒரு தடவை பிரயோகம் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். சரிங்களா? அவனுக்கு அது ஆயுசுக்கும் அவனை போட்டு துன்புறுத்தி அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்குற வரைக்கும் அந்த ஏவல் திரும்பாது. சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த முறை தான் இந்த காட்டேரி ஏவல் பிரயோக சக்கரம். ஆதி காலங்களில் ஏவல்கள்லே நம்பர் 1 எதுன்னா இந்த காட்டேரி ஏவல் தான். சில தெய்வம், எல்லா தெய்வமே ஒரு சில தெய்வங்கள்லாம் ஏவல் போகும். ஆனால் நம்பர் 1 இருக்கக்கூடிய ஏவல் பிரயோகங்களில் எது ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னா, இந்த காட்டேரி ஏவல் பிரயோகத்தை தான் பவர்ஃபுல்லானது. அதே போல் எதிரிகளை அழிக்கிறதுக்கும் காட்டேரி ஏவல் ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். சரிங்களா? அதனாலத்தான் மாந்திரிகர்கள் எல்லாமே, விஷயம் தெரிஞ்ச மாந்திரிகள் பூராமே இந்த ஏவல் பிரயோகம் பண்ணுறது பூராமே காட்டேரி ஏவல் பிரயோகம் பண்ணுவாங்க. சரிங்களா? அதாவது இந்த காட்டேரி ஏவல் பிரயோகத்தை ஒருவர் மேலே நம்ம பிரயோகம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் ஆயுசுக்கும் கஷ்டப்பட்டு கிடப்பான். சரிங்களா? அந்த எந்திரத்தை, அந்த காட்டேரி ஏவல் சக்கரத்தை எடுத்து எரிக்கிற வரைக்கும் அவன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிப்போம். அவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம், அவன்கிட்ட இருக்கக்கூடிய பேரு புகழ் எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடும், ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிப்போம். இந்த காட்டேரி ஏவல் பூந்துருச்சு அப்படின்னா அந்த அறிகுறிகள்லாம் எப்படி இருக்கும்னா, முதல்ல விபத்துகளை உண்டு பண்ணும். விபத்துகள் அடிக்கடி விபத்துகளை உண்டு பண்ணி இரத்த காயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை உருவாக்கி நம்மளுக்கு என்ன செய்யும், மருத்துவ செலவுகளை அதிகப்படுத்தும். அடுத்தது பார்த்திங்கன்னா மனதளவுகளையும் உடல் அளவுகளையும் நோய் நொடிகளை கொண்டாந்து கொடுக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியே இருக்காது, நிம்மதியே சாப்பிட முடியாது, தூக்கங்கிறது வராது, நிம்மதியாகவே அவனால் இருக்க முடியாது. சரிங்களா? அப்பேற்பட்ட சூழ்நிலையில் கொண்டாந்து விட்டுரும். அவனை ஒரு தனிமையாக கொண்டாந்து விட்டுரும். அவனுக்கு ஆதரவு கூட யாருமே இல்லாத அளவுக்கு அவனை ஒரு தன்னந்தனியாக அவனையும் ஒரு ஒதுக்கப்பட்ட மாதிரி அவனை ஒதுக்கி விட்டுரும். சரிங்களா? அப்பேற்பட்ட ஏவல் முறை தான் இந்த காட்டேரி ஏவல் முறை. தப்பி தவறி கூட தப்பே செய்யாத அப்பாவிகள் மேலே இந்த காட்டேரி ஏவல் பிரயோக முறைகள் எல்லாம் ஏவல் பண்ணிடாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையிலேயே தப்பே பண்ணாதவங்க மேலே இந்த பிரயோகத்தை பண்ணினீங்க அப்படின்னா வேலை செய்யும், வேலை செய்யாமல் இருக்காது. ஆனால் தப்பே பண்ணாமல் அவங்க மேலே இதை பிரயோகம் பண்ணி இதனால் அவங்க குடும்பம் அழிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுடைய வம்சம் என்ன செஞ்சிடும், வீணாக போயிடும். சரிங்களா? உங்கள் வம்சமே இல்லாமல் அழிஞ்சு போயிடும். சரிங்களா? இந்த காட்டேரி ஏவல் பிரயோக முறையெல்லாம் அப்படித்தான். உண்மையிலேயே நீங்கள் எதிரிகள்னால நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் செய்கிறதுனால தப்பே கிடையாது. ஏன்னா தப்பே செய்யாமல் நீங்கள் இந்த விஷயத்த செய்கிறீங்க அப்படின்னா அந்த காட்டேரி என்ன செய்யணும், துணை நின்று உங்களுக்கு அந்த விஷயத்தை முடிச்சு கொடுக்கும். சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த முறை தான் இந்த காட்டேரி ஏவல் முறை. திருப்பியும் சொல்கிறேன், அப்பாவிகள் மேலே, தப்பு செய்யாத அப்பாவிகள் மேலே இந்த கலையை பயன்படுத்திடாதீங்க. சரிங்களா? அதுதான் திருப்பி நான் சொல்கிறேன். சரி, இந்த காட்டேரி ஏவல் பிரயோக முறையை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, அதாவது இந்த பூஜையை என்னைக்கு தொடங்கலாம் அப்படின்னா, சனிக்கிழமை அன்னைக்குன்னு தொடங்கலாம், இல்லைன்னா அமாவாசை அன்னைக்குன்னு தொடங்கலாம். இந்த பூஜை இரவு நேரத்தில் தான் பண்ணணும். ஒரு 10 மணிக்கு மேலாக இந்த பூஜை, நைட் இரவு 10 மணிக்கு மேலாக இந்த பூஜையை நீங்கள் தொடங்கலாம். சரிங்களா? இந்த பூஜையை செய்கிறதுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய எந்திரத்தை ஒரு செப்பு தகட்டில் என்ன செஞ்சுக்குங்கன்னா வரைஞ்சிக்குங்க. செப்பு தகட்டில் அந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்துக்கு கீழேயே என்ன செஞ்சுருங்கன்னா உங்களுடைய எதிரியுடைய பெயரை எழுதிருங்க. எத்தனை பேர் வேணாலும் எழுதலாம் அந்த எதிரியோடைய பெயர். சரிங்களா? உங்களுக்கு யாரெல்லாம் கஷ்டப்படணும், ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 4 பேருடைய பெயரையுமே என்ன செஞ்சுருங்கன்னா அந்த எந்திரத்துக்கு கீழே அந்த சக்கரத்தை வரைஞ்சி அந்த சக்கரத்துக்கு கீழே எதிரியுடைய பெயரை எழுதிருங்க. சரிங்களா? இந்த மாதிரி எந்திரத்தை எழுதிட்டு அந்த எந்திரத்தை என்ன செஞ்சுருங்கன்னா ஒரு மஞ்சள் நீரில் என்ன செஞ்சிருங்கன்னா
அபிஷேகம் மஞ்சள் நீரால் அந்த எந்திரத்தை அபிஷேகம் பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கோழி சரிங்களா, ஒரு கருப்பு கோழியை அறுத்து பலி கொடுத்து அதோடைய உதிரத்தை என்ன செஞ்சுங்கன்னா அந்த எந்திரத்துக்கு அபிஷேகம் செஞ்சு என்ன செஞ்சுங்கன்னா அபிஷேகம் செஞ்சு அடுத்து என்ன செஞ்சுங்கன்னா தண்ணி ஊற்றி அலசி என்ன செஞ்சுங்கன்னா அந்த எந்திரத்துக்கு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு அந்த எந்திரத்தை தயார்படுத்தி வச்சுக்கோங்க. உங்களுடைய பூஜை அறையில் ஒரு தாம்பாள தட்டில் அந்த எந்திரத்தை தாம்பாள தட்டில் வச்சு அந்த எந்திரத்தை சுற்றி அரளிப்பூவும் மல்லிகைப்பூவும் போட்டு அந்த எந்திரத்துக்கு மேல் பகுதியில் ஒரு சுத்தமான நெய் விளக்கு மண் அகல் விளக்கில் ஏற்றி வச்சுக்குங்க. இந்த பூஜையை பண்ணும்போது நீங்கள் எந்த திசையை பார்த்து உட்காரணும் அப்படின்னா வடக்கு திசையை பார்த்து நீங்கள் உட்காந்துக்கரலாம், இல்லைன்னா தெற்கு திசையை பார்த்து உட்காந்துக்கரலாம். இப்படி உங்கள் பூஜை ரூம்ப திசையில் பார்த்து நீங்கள் கீழே விரிப்பு விரிச்சுக்கிட்டு அது மேலே உட்காந்து அதுக்கு முன்னாடி தாம்பாள தட்டில் அந்த எந்திரத்தை வச்சு அதற்கு முன்னாடி ஒரு மண் அகல் விளக்கு நெய் விளக்கு ஏற்றி காளி படம் இருந்துச்சு அப்படின்னா காளி படம் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை காட்டேரி படம் இருந்துச்சு அப்படின்னா காட்டேரி படம் வச்சுக்கோங்க சரிங்களா. இப்படி வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை என்ன செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த எந்திரத்துக்கு உரு கொடுக்க ஆரம்பிக்கணும். ஒன்று அந்த விளக்குடைய ஒளியை பார்த்த மாதிரியே அந்த மந்திரங்களை நம்ம உச்சரிக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த எந்திரத்தை பார்த்த மாதிரி பார்த்துக்கிட்டே அந்த மந்திரங்களை நம்ம உச்சரிக்கலாம் சரிங்களா. ஒரு 1008 அரளிப்பூவை எண்ணி ஒரு கூடையில் எடுத்து வச்சுக்குங்க. ஒரு மந்திரங்களையும் சொல்லி அந்த எந்திரத்து மேலே நீங்கள் என்ன செய்யணும்னா போடணும். இப்படி 1008 மந்திரங்களை சொல்லி ஒரு மந்திரம் சொல்லி அந்த அரளிப்பூ ஒன்று எடுத்து மந்திரம் சொல்லி அந்த எந்திரத்தில் போடணும். இப்படி அந்த எந்திரத்தில் போடும்போது அந்த எந்திரம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா உயிர் பெற ஆரம்பிச்சிடும். அந்த எந்திரத்தை கொண்டு போய் நீங்கள் ஒன்று எதிரியோடைய வீட்டு வாசலில் தெரியாமல், இல்லை எதிரியோடைய வீட்டுக்குள்ளே தெரியாமல் எதுலையோ சொருகி வச்சாலும் சரி, இல்லை பிதைச்சி வச்சாலும் சரி, அந்த குடும்பத்தில் அவன் நிம்மதியாகவே இருக்க முடியாது. அந்த வீட்டை விட்டு என்ன செஞ்சிருவான்னா காலி பண்ணி ஓடி போயிடுவேன் சரிங்களா. அப்பேற்பட்ட நிலையை ஏற்படுத்தும். இதே முறையை நம்ம இன்னொரு விஷயத்துலையும் நம்ம பண்ணலாம். எங்கள் எதிரி வீட்டிலலாம் கொண்டு போய் பிதைக்கிறதுக்கு உண்டான வழிகள் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவங்க நம்ம என்ன செய்யலாம், எதிரியோடைய ஃபோட்டோ படங்கள் எதாவது இருந்துச்சுன்னா அதை ரெடி பண்ணி, இல்லை எதிரியோடைய காலடி மண்ணோ முடியோ துணியோ ஏதாவது ஃபோட்டோவோ ஏதாவது அவனுடைய பொருள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோன்னா இதே மாதிரியே எதிரியோடைய உருவப்பாவை போலையே ஒரு பச்சரிசி மாவில் அவனுடைய உருவப்பாவை போல் செஞ்சு அந்த உருவப்பாவைக்குள்ளே இந்த எந்திரத்தை ஏற்கனவே எழுதி வச்சுருக்கீங்கல்ல அந்த எந்திரத்தை அதை சுருட்டி 1008 தடவை மந்திர உரு கொடுத்து சுருட்டி அந்த எந்திரத்தை என்ன செய்யணும்னா அவனுடைய ஆணுறுப்பு பகுதியில் அந்த எந்திரத்தை சொருகிறணும். சுருட்டி சொருகிட்டு அதை அப்படியே அடைச்சிட்டு அந்த பாவையை சுற்றி 4 திசையிலையுமே என்ன செஞ்சிடணும்னா வேப்பெண்ண தீபங்கள் ஏற்றி என்ன செய்யணும்னா அரளிப்பூவை எடுத்து என்ன செஞ்சீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லி என்ன செய்யணும்னா அந்த பாவை மேலே போடணும். பாவை மேலே போட்டு அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு கருப்பு நூல் எடுத்துக்கங்க. இந்த மந்திரம் 1008 தடவை சொல்லி முடித்த பிறகு ஒரு கருப்பு கோழியை அந்த பாவைக்கு அறுத்து பலி கொடுத்து அதோடைய உதிரத்தை அதோடைய வாயில் அந்த பாவையுடைய வாயில் கொஞ்சம் விட்டுட்டு அந்த கோழியை ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பாவையை எடுத்து ஒரு கருப்பு நூலால் அந்த மந்திரத்தை சொல்லி 21 சுற்றணும். கருப்பு நூலால் அந்த பாவையை சுற்றி எதிரியுடைய பாவையை சுற்றி 21 தடவை சுற்றி அதை ஒரு மண் சட்டியில் போட்டு அடைச்சி அதோடைய வாயில் பகுதி கருப்பு துணியால் கட்டி கொண்டு போய் மயானத்தில் வடக்கு திசையில் கொண்டு போய் பிதைச்சிடணும். பிதைச்சிட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்குள்ளே குளிச்சுட்டு போகணும் சரிங்களா. இப்படி நம்ம செய்யும்போது எதிரி என்ன செஞ்சிருவேன் அப்படின்னா முற்றிலுமாக அழிஞ்சு போயிடுவேன் சரிங்களா. நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு நினைக்கவே மாட்டேன். அவன் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கே அவனுக்கு நேரம் இருக்காது. அப்பேற்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த முறை இது சரிங்களா. இது உண்மையிலேயே எதிரி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறான் அப்படின்னா இந்த முறையை நீங்கள் கையாளுங்க சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது எதிரியை அழிக்கவும் பயன்படுத்தலாம், எதிரியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கவும் பயன்படுத்தலாம் சரிங்களா. உங்களுடைய இஷ்டப்படி எதிரியை நம்ம என்ன செய்யலாம் ஆட்டி வைக்கலாம் சரிங்களா. இது தப்பித்தவறியோட அப்பாவிகள் மேலே இதை பிரயோகம் பண்ணிட வேணும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.